நம்ம எப்பவுமே பிரியாணியே சாப்பிட்டுட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கு பிரியாணி ரைஸ்லயே டிஃப்ரெண்டா டிஷ்ஷஸ் செய்யலாம். இன்னைக்கு எங்க வீட்ல ஆப்கானி சிக்கன் மந்தி செய்ய போறாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 ஆனியன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் தயிர், நிறைய ஃப்ரெஷ் கிரீம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, ஹாஃப் லெமன் அண்ட் கொத்தமல்லி போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ரா சிக்கன்ல கிரைண்ட் பண்ண மிக்சரை சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல பேன் வச்சு அதுல பட்டர் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை பேன்ல வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனை ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு அதே பட்டர் பேன்ல அரைச்சி வச்சிருந்த கிரேவியை போட்டுக்கலாம். நல்லா திக்காகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண சிக்கனை கிரேவியில விட்டு கொஞ்ச நேரம் லிட்டை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம். நல்ல கிரேவி மசாலா உள்ள இறங்கி சூப்பரான ஆப்கானி சிக்கன் ரெடி. இப்போ மந்தி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கிண்ணத்துல ஆயில் போட்டு அதுல ஹோல் ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி கிண்ணத்துல சேர்த்துக்கலாம். அரிசிக்கு மேல தண்ணி வர அளவுக்கு வாட்டர் சேர்த்து க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். அவ்வளோதாங்க, மந்தியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்ல சேவ் பண்ணி மேலே கார்னிஷிங்க்கு ரெட்டா ஃப்ரை பண்ண ஆனியனும் முந்திரி போட்டுக்கலாம். வா, பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு. ரைஸ் நல்லா லாங்காகவும் சிக்கன் ஜூஸியாகவும் இருக்கு. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணலாம். வா, சூப்பரா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கு. சிக்கனும் நல்லா ஜூஸியா டெண்டரா இருக்கு. உள்ள நல்லா ஃப்ளேவர் இறங்கி சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சிக்கன் மந்தியெல்லாம் நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு போன்ஸ் எல்லாம் என்னோட ஃப்ரெண்டுக்கு போட போனேன். கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஆளை காணோம். எப்பவுமே கூப்பிட்ட உடனே வந்துருவான். இதை வரான் பாருங்க. இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம். வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாளாட்டிக்கிட்டு அங்க வந்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.